ஓய்தல் இன்றி ஊருக்கும் உழைப்போம், உழைப்பின் பலனில் இறைவனை காண்போம். தடைகள் வந்தால் சிரித்தே ஏற்போம், தாங்கும் தோள்களில் வலிமையை சேர்ப்போம். புதிதாய் பிறந்த உணர்வுகளோடு புன்னகை ஏந்தி புதுமைகள் செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குங்க. எப்பேற்பட்ட அசாத்திய வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை பெற்ற மகான்களை பெற்ற தாய்மார்கள் வந்திருக்காங்க. என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. இந்த அற்புதமான விழாவை பார்க்குறதுக்கு என்னோடய தாய் தந்தையர் கூட இல்லாட்டியும் அவங்க எனக்கு ஊட்டிய அந்த தாய்மைங்கிற உணர்வு என்னோட நிறைஞ்சிருக்கிறதுனால அத்தனை பேர்த்தோடைய இதயத்திலையும் இடம்பெற்றங்கிறதுனால இத்தனை பேரும் ஒரே ஃபோன் காலில் அத்தனை பேரும் ஒத்துக்கிட்டு எனக்கு இவ்வளவு மரியாதை பண்ணி தாய்மைக்கு அவங்க உரிவு கொடுத்ததுக்கு உண்மையிலேயே பெருமைப்படுறேங்க. ஒரு மனிதன் பிறந்தவுடன் முதலில் கிடைக்கும் அன்பு தாயுடையது. இங்கிருந்து துவங்கும் அன்பு பெருகி பெருகி அன்பே வடிவமான பல அவதாரங்களாக தேவ தூதர்களாக உருவாக்கி உலகம் சுழல காரணமாகி வருகிறது. இந்த அன்பு தாயிடமிருந்து மகனுக்கும் மகளுக்கும் மட்டும்தான் சாத்தியம் என்பதில்லை. யாரிடமிருந்து யாருக்கும் கிடைக்கலாம். ஆகவே தான் யாருக்கும் யாரும் அன்பென்ற வழியில் தாயாகலாம். தாய்மையை போற்றுவோம், தாய்மையை வணங்குவோம். இங்கே வந்திருக்கும் அத்தனை தாய்மார்களையும் அவர்களுடைய உடன்பிறப்புகளையும் அவர்கள் கூட வந்திருக்கும் அனைவரையும் மனதார வணங்குகிறேன். அனைவருக்கும் எனது வணக்கங்கள், வரவேற்புகள். முதல்ல நாம் போற்றப்போகும் தாய் அங்கம்மாள். கள்ளிக்காட்டு இதிகாசத்தையும் கருவாச்சி காவியத்தையும் எழுதிய பெருமை அவருடையது. கவி பேரரசு வைரமுத்து அவர்களை அழைக்கிறேன். பெரியோர்களே வணக்கம். முதலில் முரளி அவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இப்படி ஒரு சிந்தனை எந்த மகனுக்கும் வந்ததில்லை. முரளி அவர்களே, உங்களுக்கு நான் ஏன் ஆழமாக நன்றி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றால், எல்லா மகன்களுக்கும் தங்கள் தாயை போற்ற வேண்டும் என்ற ஒரு ஆர்வமும் கடமையும் அடி நெஞ்சில் மின்னிக்கொண்டே இருக்கும். ஆனால் தாயை பாராட்டுவதற்கு தனையனே மேடை அமைக்க முடியாது. எங்கள் தாய்மார்களை பாராட்டுவதற்கு மேடை அமைத்து கொடுத்த முரளி அவர்களே, இந்த நேரத்தில் உங்கள் தாய் எங்களை வாழ்த்த, அவர்களை வாழ்த்த நாங்கள் இல்லையே என்ற ஏக்கம்தான் எங்களுக்கு இருக்கிறது. உங்களை நான் மிகவும் மகிழ்ச்சியோடு பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியோர்களே, இந்த மேடையில் மாதரசிகள் நிறைந்திருக்கிறார்கள். 10 மாதரசிகள் தமிழ்நாட்டு பண்பாட்டுக்கு, உலக செழுமைக்கு ஈன்று புறந்தந்தவர்கள், பெருமைக்குரிய பெருமக்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேரும் உயர்ந்தவர்கள், வணங்கத்தக்கவர்கள். இந்த 9 பேரிலிருந்தும் என் தாய் மட்டும் வேறுபட்டவர். ஏனென்றால் என் தாய்க்கு எழுத படிக்க தெரியாது. அவர் பெற்ற மகனின் கவிதைகளை உலகம் இன்று பாடமாக கற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லா தாய்மார்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு அன்பை ஊட்டினார்கள், அறிவை ஊட்டினார்கள். எனக்கு என் தாய் அன்பையும் ஊட்டினார், அறிவையும் ஊட்டினார். எல்லாவற்றையும் மேலாக என் தாய் எனக்கு கொடுத்த செல்வமாக நான் கருதுவது சின்ன வயதில் எனக்கு கற்பித்த வறுமையை. அந்த வறுமையைப் போல ஒரு ஆசான் இல்லை, வறுமையைப் போல ஒரு குருநாதன் இல்லை, வறுமையைப் போல வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய தத்துவம் இல்லை. செல்வத்தை ஒரு மகனுக்கு அறிமுகம் செய்வது என்பது எளிது. செல்வம் என்பது செயற்கை, வறுமை என்பதுதான் இயற்கை.
அந்த வறுமையை உண்டாக்க முடியாது. அந்த வறுமையில் எங்களை செம்மையாக வளர்த்ததற்காக என் தாய் அங்கம்மாளை இந்த மாபெரும் மன்றத்தில் வணங்கி நான் நன்றி சொல்கிறேன். பெரியோர்களே, இந்த விழாவினுடைய பெருமை எங்களுக்கல்ல, எங்கள் தாய்மார்களுக்கு மாத்திரமல்ல. இதோ இந்திய சமூகம் தாய்மையை கொண்டாடுகிற தத்துவத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இது. இந்த விழாவின் செய்தி என்பது ஒரு நாளில் முடிந்து போகிற சரக்கு அல்ல. மேற்கு நாகரிகம் இந்திய நாகரிகத்தை மெல்ல மெல்ல விழுக்குவதற்கு நாள் பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்தியனே, தமிழனே, தாய்மை என்ற தத்துவத்தை மட்டும் இழந்து விடாதே என்பதை மீண்டும் மீண்டும் சொல்வதற்குத்தான் இந்த திருவிழா. உன் மகன் எங்கே இருக்கிறான்? ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான். உன் மகள் எங்கே இருக்கிறாள்? லண்டனில் இருக்கிறாள். உன் சிறிய மகள் ஜெர்மனியில் இருக்கிறாள். உன் பெரிய மகள் சுவிட்சர்லாந்தில் இருக்கிறார். நீ எங்கே இருக்கிறாய்? முதியோர் இல்லத்தில் இருக்கிறேன். இந்த முதியோர் இல்லம் என்பதை மெல்ல மெல்ல கருணை இல்லங்களாக, போய் வருகிற இல்லங்களாக மாற்ற வேண்டுமே தவிர, முதியோர் இல்லம் என்பது தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் வசிப்பிடமாக ஆகிவிடக் கூடாது. தனையர்களே, இதை மனதில் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த விழா. அடுத்து நாம் போற்ற போகும் தாய் திருமதி பால சரஸ்வதி அம்மா. அவங்க பையன் யாருன்னா, பல ஆராய்ச்சிகள் செய்து நம் இந்திய தேசத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருப்பவர் தான் மயில் சுவாமி அண்ணாதுரை அவர்கள். முதலாக எனக்கு இது மாதிரியான வாய்ப்பு வரணும்னு நினச்சிட்டு தான் சந்திரயானுக்கு பிறகு ஊராக சனி ஞாயிறுகளில் அலைவது. என்ன அப்படின்னா, கோட்டு சூட்டு போட்டு இந்த அண்ணாதுரை அலைவது. எங்கள் அம்மாவால் இந்த அண்ணாதுரைக்கு கான்வென்ட்டுக்கு கோட்டு சூட்டு போட்டு அனுப்ப முடியல. ஒன்றும் குறைந்து விடவில்லை. இந்த அண்ணாதுரை தாய்மை உணர்ந்தான். அதுதான் சொன்னான், எங்களுடைய குழந்தை சந்திரயான் போவதென்று. 4 வருடங்கள் இரவு பகலாக உழைத்து அது 10, 9, 8, 7, 6, 5ன்னு போய் 1 வரும் பொழுது கிட்டத்தட்ட தாய்மையின் உணர்வை நான் உணர்ந்தேன். நானாக இருந்தாலும் அப்போ தெரிஞ்சது என்ன, அறிவியலாளர்கள் சொல்வது வலி என்பது ஒரு பெயின் இருக்கு இல்லைங்களா, பெயினுக்கு சூட்டுக்கு இவ்வளவு டிகிரி செல்சியஸ் சொல்லுவாங்க. வலி இவ்வளோ வலின்னு தான் சொல்ல முடியுமா? சொல்ல முடிந்திருந்தாலும் கூட அதனுடைய உச்சகட்டம் என்பது பிரசவ வலி என்பது அறிவியல் கூறுகிறது. அந்த ஒரு இதில் நமக்கு கொடுத்து, கடவுள் என்பது இருக்கிறா இல்லையா நமக்கு தெரியாது, இருந்தாலும் கடவுளினுடைய கருவியாக நம்மை இங்கு உழவிட்டு கொடுக்கக்கூடிய அந்த தாய்களுக்கு மற்ற எல்லாருக்கும் சேர்ந்து கொடுத்த இந்த ஒரு அற்புதமான விழாவில் இங்கே இதுக்குத்தான் அந்த அண்ணாதுரை இத்தனை காலம் உழைத்தான் என்பதற்காக கூறி அம்மாவுக்கு ஒரு நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நாம் போற்ற இருக்கும் தாய் திருமதி OGP. அவரை போற்றும் முன் அவரது புதல்வனை பற்றி பேசணும். OG மகேந்திரன் அவர்களை என் அருகே அழைக்கலான்னு பார்த்தா அவர் தான் வேற கெட்டப்பில் உட்கார்ந்துருக்காரான்னு நினச்சிடாதீங்க. அவருடைய சகோதரர் ராஜேந்திரனுடைய துணைவியார் ஷீலா ராஜேந்திரன் அவர்களை அழைக்கிறேன். This is God's way of giving me the opportunity to be seated at her padam and get her blessings for the future, not only just us, her children, her grandchildren and all youngsters. Thank you very much, and I'm proud to be here just sitting next to her and so many great mothers and celebrities. Thank you very much. ஒரு பிரபலத்தின் தாயார் ஸ்ரீமதி கல்பகா ராமன். அவர் அவருடைய புதல்வர் அட்வொகேட் ஜெனரல் தமிழ்நாடு PS ராமன். தாய்மையை பற்றி என்ன சொல்கிறது, நம்ம ஃபார்மர் பிரசிடெண்ட் அப்துல் கலாம் எவ்வளவோ பிரமாதமாக பேசியிருக்கார். பட் அம்மாக்களை பற்றி அவர் ஒன்று ரொம்ப அழகாக சொன்னார் கொஞ்ச நாள் முன்னாடி. நம்ம பிறந்த நாள் ரொம்ப முக்கியம்னார். ஏன்னா அவர் சொன்னார், அன்றைக்கி ஒரே நாள் தான் இந்த குழந்தை அழும்போது அம்மா சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அந்த குழந்தை அழுக அம்மாவுக்கு அழுக. தட் இஸ் த ஃபீலிங். மதர்ஸ் லவ் இஸ் எட்டர்னல்னாங்க. இதுதான் உண்மை. இதை வச்சுட்டு தான் என்னமோ தெரியல, நான் ப்ராக்டிஸ் ஆரம்பித்து
ஒரு 5-6 வருஷம் முன்னாடி வந்து சீனியர் அட்வொகேட் ஆன போது நான் பெரியவர் பராசரன் சாரை போய் மீட் பண்ணி அவர்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும்னு போயிருந்தேன். அவர் எனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான் கொடுத்தார். கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்துச்சுன்னா ஒரு பசங்களோ பொண்ணோ பையனோ அம்மாவுக்கு எதிர்த்தாப்பில் கேஸ் போட்டானா அம்மாவுக்கு எதிர்த்தாப்பில் அப்பியர் ஆகாது அப்படின்னாரு. எனக்கு அது எனக்கு உடந்தது. என்ன எதுக்காக சொல்கிறான்னு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் சார் ஏன் அப்படின்னேன். என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன்டா, ஒரு தாயார் அவள் பொண்ணுக்கோ பையனுக்கோ எந்த விதமான தப்பும் செய்யவே மாட்டான். அதனால் அவளுக்கு எகெயின்ஸ்டாக நீ கேஸ் ஒத்துண்டேன்னா அது டெஃபினட்டாக அது வந்து தர்மமே இல்லை அப்படின்னாரு. அது எனக்கு இன்னும் கூட எனக்கு மைண்டில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக மிஸ்டர் முரளி கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஆனர் பண்ண போகிறவங்க மதர் பண்ண சொன்ன போது எனக்கு முதல்ல தோணினது அதுதான். தட் இஸ் மதர் அண்ட் ஐ தேங்க் மை மதர் ஃபார் bringing me and giving me all this. Thank you. இப்போது நாம் போற்ற இருக்கும் அடுத்த அன்னை டாக்டர் ஹேமா சின்னி கிருஷ்ணன். திரு சி.K. ரங்கநாதன் அவர்களை என் அருகே அழைக்கிறேன். என்னுடைய வளர்ச்சியில் என்னுடைய தாயின் பங்கு எந்த அளவு என்று சொல்வதை விட முழு பங்கு அவர்களுடையதுதான். சிறு வயதிலிருந்தே நேர் வழியில் நட, நான் நயம் தவறாமல் நட என்று சொல்லிக் கொடுத்து எங்களுக்கு வேல்யூ சிஸ்டம்ஸை புகுத்தியவர்கள் எனது அன்னையார். இந்த தொழிலையே மேல் எல்லாரும் இறங்கி நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க. எங்கள் பிரதர்ஸ் 2 பேரும் இணைந்து பெரிய அளவில் அந்த பிஸ்னஸை வந்து கொண்டு போனாங்க. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. இதை மாதிரி நிறையா சொல்லினே போகலாம். அவங்களோட ஒவ்வொரு இதுலேயும் எங்களோட இதில் வந்து விடாமுயற்சி, லுக் அஹெட், இந்த மாதிரி நிறைய ஊக்கங்களும் ஆட்டிடியூடை எங்களுக்கு புகுத்துறதுக்கு எங்கள் தாயாருக்கு கரங்கும்பி வணக்கம் செலுத்திக் கொள்கிறேன். நாம் போற்றக்கூடிய அடுத்த தாய் திருமதி கமலா சிதம்பரம் அவர்கள். அவரை பற்றி பேசுவதற்கு இங்கே திரு நாகு சிதம்பரம் அவர்களை அழைக்கிறேன். I love you, Mom. அவங்கள பொறுத்தளவுக்கு உலகன்றது அப்பா, எங்கள் அண்ணன், நான், தம்பி. Just the 4 of us. நாங்கள் எது சொன்னாலும் வேத வாக்கு. நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் Mom is happy. If we have a little dust in our eyes, she'll cry. That's Mom. It was an amazing feeling when I went and hugged my mom. It's an amazing feeling. Since then, my feeling towards my mom and my mom's feeling to me is just out of the world. I'd request you to try and do that, because that will definitely be an ever since moment for all of you people. Thank you very much. அடுத்து நாம் போற்ற இருக்கின்ற தாய் ஸ்ரீமதி இந்திரா கிருஷ்ணமாச்சாரி. ஸ்ரீகாந்த் அவர்களே நிறைய அழைக்கிறேன். ஐ திங்க் எங்கள் அம்மா வந்து எப்படின்னா ரொம்ப சிம்பிள் லேடி, ஒன்றும் தெரியாது. ஆக்சுவலாக இந்த வயசுலையும் கிழவி வந்து இன்னும் இன்னசென்ட்டாக தான் இருக்கா. ஆக்சுவலாக இப்போ கூட ஏதாவது பேப்பரில் ஏதாவது ஃபோட்டோ பார்த்து டேய் உன்னோட ஃபோட்டோ பார்த்தேன்டா, பேப்பரில் பார்த்தேன்டா அப்படின்வா. அதுக்கு இன்னும் அந்த வாட்ச் இஸ் யங். இது ஒரு எங்கள் அப்பா போயிட்டு அவர் 7-8 வருஷம் ஆகிடுது எங்கள் அப்பா போய். இன்னும் கூட ஷீ இஸ் காட் த இன்னசென்ஸ் விச் இஸ் த கிரேட்டஸ்ட் குவாலிட்டி. கிரேட்டஸ்ட் குவாலிட்டி இஸ் ஆர் இன்னசென்ஸ். இன்னைக்கும் ஒரு 15 வருஷம் ஆச்சு, 16 வருஷம் ஆச்சு நான் இந்தியா கிரிக்கெட்லேயும் ரிட்டையர் ஆகி. இன்னும் கொஞ்சம் வந்து பெருமாள் புண்ணியத்தில் பாப்புலாரிட்டி ஃபேம்லாம் இருக்கிறதுனா எங்கள் அம்மாவோட ப்ரேயர்ஸ் தான். டெஃபினட்டாக அம்மா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. அடுத்து நாம் போற்ற இருக்கும் தாய் ஸ்ரீமதி கமலா ராமானுஜம். அவர்களது புதல்வி ஸ்ரீமதி சாந்தி ரங்கநாதன். எங்கள் அம்மா வந்து கும்பகோணம்னு சின்ன ஊரில் இருந்தாங்க. அம்மாவுக்கு வந்து ரொம்ப கடவுள் பக்தி உண்டு. இந்த 84 வயசுலேயும் தினம் காத்தால நடந்து போய் கோவிலுக்கு போயிட்டு வருவாங்க. அம்மாவோட அந்த பிலீஃப் இன் கடவுள் தான் ஐ ஹவ் இம்பைப்ட். திஸ் இஸ் ஹெல்பிங் மீ டு டூ மை ஒர்க் இன் த ஃபீல்ட் ஆஃப் அடிக்ஷன். தேங்க்யூ. அடுத்து மேடையில் நாம் போற்ற வேண்டிய தாய் ஸ்ரீமதி பிரேமா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
Gopal Srinivasan with Home Minister. Such a very special occasion. It is a very big honor for me. Venu is not here today, Gopal is not here today, so I have this very unique honor of speaking on their behalf and Sheila's behalf, Malu's, and all the grandchildren. And in saying our very loving gratitude to Amma today, I'd like to narrate how we had, as a family, the misfortune of losing our beloved father when nobody was really established in the business. Venu had just come back from education, Gopal was still a student. And I think Amma, putting aside all her personal challenges, gave each one of us that kind of support and encouragement that was required for us to grow. She has given me an opportunity to do my own thing, to grow, and she has always been there when we needed her, when the children were sick, when we needed encouragement, we needed some moral support. She's always been there for us. Thank you very much, Ma. அடுத்து மேடையில் நாம் போற்ற வேண்டிய தாய் ஸ்ரீமதி நடேசன் பிட்டோபாய். அவங்களுக்கு 100 வயசு, செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. அவங்க ரமண மகரிஷிக்கு சாப்பாடு கொடுத்தவங்க. விட்டோபாயோட பாய், அதாவது BOY, ப்ரொஃபஸர் என் ரங்கபாஷ்யம். When you think of my mother, she was born in Tirunnamalai, and then he had the blessing of that. Her father happened to be a businessman, and he happened to be a trustee of the Arunachala temple. Later on, he became the district board chairman as well as Congress president. In 20s, Nehru came and stayed in their house. When you think of them, those things are not the big thing. What is much more important is mother used to feed Ramana Maharishi and Swasadri Swamigal. When they tried to give water, both of them used to take the hand and wipe the tummy and walk off, I believe. That's the blessing she had, and that's the blessing we are enjoying today. Later on, we went to Tirupati and Palani. When you think of these things, the contribution done to my mother and living up to these things, I like to thank my wife, looking after her so well. She's sitting with her. And I don't think anybody would have treated both mother and mother-in-law in the same house. And she looked after her. If she's something healthy today, I think mainly contributed to her. Today, she's able to follow her lip service rather than myself as her son. Jai Hind. நாம் போற்ற இருக்கின்ற அடுத்த தாய் திருமதி கோமதி சுப்பிரமணியம். அவங்கள பற்றி ஒரு செய்தி சொல்லணும்னா, 1953 எழுத்தாளருக்கான சிறந்த சிறுகதைக்கான பரிசை பெற்றவர்கள் என்னுடைய தாய் கோமதி சுப்பிரமணியம். ஆனால் அதில் ஒரு சிக்கல் வந்தது. ஏன்னா 10 மாதம் அந்த நிறை கர்ப்ப நிலை, அதனால் சென்னையில் வந்து கவர்னர் கையால் ஒரு விருது வாங்க முடியல அப்படின்னு என்னை உண்டான நாள்லேருந்து அவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த குறையை இன்றைக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி தீர்த்து வைத்திருக்கிறார். பாக்யா பத்திரிகையில் எங்கள் அம்மா பற்றி எழுத சொன்னாங்க. நான் ஒரே வார்த்தை எழுதி இந்த கடைசியாக முடிக்கும்போது, எங்கள் அம்மாவுக்கு ஆசை அதிகம், அதனால் அவள் மீது எனக்கு அன்பு அதிகம். இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மனிதனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை என் மனதில் விதைத்தவள் அவள். அதனால் அதுக்கு எத்தனை முறை நம்ம நன்றி சொன்னாலும் அந்த நன்றி வந்து போதாது. மகன் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் மோகன் பராசரன் அவர்களை அழைக்கிறேன். இந்த தொழிலுக்கு வரத்துக்கு காரணமே என் தந்தை இல்லை, தாய் தான் காரணம். ஐஐடி ஜாயின் பண்ணேன். ஆனால் ஐஐடியிலேருந்து நான் திருப்பி சட்டத்தை கொண்டு வந்தது அம்மாவும் தாத்தாவும் தான் காரணம். Therefore, I think, even though I think I'm not as great as I think what he has achieved, you said whether I'll be able to achieve his heights. He has, I think, climbed Everest 10 times. I'll try. I only reached 3 in my life. Thank you. ஸ்ரீமதி கனகவல்லி சண்முகநாதன், டாக்டர் ராஜ சபாபதி, டைரக்டர் அண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆர்த்தோ, கங்கா ஹாஸ்பிட்டல், கோவை. தம்பியும் நானும்
ஃபுல்லாக முன்னுக்கு வர காரணம் வந்து எங்கள் அம்மா தான். ஒரு கடின உழைப்பும் ஒரு நல்ல எஜுகேஷன் இருந்தால் ஒரு குடும்பத்தை வந்து முன்னுக்கு கொண்டு வர முடியும் என்று ஸ்ட்ராங்காக எங்கள் அம்மா நம்பி அதுக்கு வந்து உதாரணமாக வாழ்ந்து காட்டியது எங்கள் அம்மா. இந்த மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்ட முடியும், இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி சென்டர் கட்ட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு வந்து யூ நீட் சம் சார்ட் ஆஃப் ஒரு பெரிய விஷனரி திங்கிங் வேணும். அது வந்து எங்கள் அம்மாட்ட வந்து இருந்தது. எங்கள் அம்மாவோட இதனால தான் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு அசாதாரணமான ஒரு தன்னம்பிக்கையை வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்த வந்து எங்கள் அம்மா வந்து அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு பூவும் பெருசாக இருந்தாலும் அதை வந்து கோத்து எல்லாம் கொண்டு வரக்கு ஒரு நார் வேணுங்கிற மாதிரி அந்த டிசிப்ளின் கொண்டு வந்தது எங்கள் அம்மா. பெப்சியின் பிரசிடெண்ட் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவங்க தான் இந்திரா நூயி. அவங்க அங்கே இருக்கிறதுனால் அவருடைய சகோதரி சந்திரிகா டேண்டன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சாந்தா கிருஷ்ணமூர்த்தியை பற்றி என்ன சொல்லுவாங்க? It is wonderful today that we have an event for her thanks to Mr. Murali. So this is not about Indra Nui, this is not about Chandrika Tandon, or it's not about Nandu Narayanan, who's not here today. All of us live in America. This is about Shanta Krishnamurthy, my mother, who's been an inspiration to us. You taught us that there were no limits. You taught us we could accomplish anything. You taught us that we could be whatever we wanted to be, whenever we wanted to be. You took us from very humble beginnings, and we are in America, conquering the world, doing whatever we want to do, and following our passions. And thank you, Mama. Namastasyai, namastasyai, namo namaha. Thank you all. அடுத்து நாம் போற்ற இருக்கின்ற தாய் திருமதி காந்தம் யூ. எல்லாருக்கும் நமஸ்காரம். அதே மாதிரி மேடையில் இருக்கும் அத்தனை லிவிங் லெஜண்ட் நமஸ்காரம். குறிப்பாக கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு தாய்க்கு வந்து பாராட்டு விழா நடத்துறது அதான் முக்கியம். லைஃப்பில் இப்படி இருக்கேன்னா அம்மா அப்பாவுடைய என்கரேஜ்மெண்ட் இருந்தால் தான் யார் ஆனாலும் முன்னுக்கு வர முடியும். ஐ எம் ரியலி ஃபார்ச்சுனேட் டு பி ஹியர். தேங்க்யூங்க. திருமதி சுசீலா விஸ்வநாதன் அம்மையார் அவர்கள் ஒரு உலக செஸ் சாம்பியனை பெற்றெடுத்த அன்னை. அவர்களுக்கு நமது மிகப்பெரிய கரகோஷத்தை கொடுப்போம். அவரது வாழ்க்கைக்கு இணையாக துணையாக வரும் விஸ்வநாதன் சார் அவர்களை ஓரிரு வார்த்தை பேசும்படி கேட்கிறேன். Let me at the outset thank Mr. Murali for this splendid evening. Events are not always enjoyable. More of speeches, but this event is being conducted in such a superb way that not only the mothers have been honored, but all of us also being honored in the bargain, not having to listen to only speeches, for ensuring an outstanding evening for all of us, thus giving great respect to the great mothers. அடுத்து நாம் போற்ற இருக்கின்ற தாய் மகாலட்சுமி. ராஜேந்திரன் அவர்களின் மேடைக்கு அழைக்கிறேன். நாங்கள் வந்து வியாபாரத்தில் வந்த புதுசில் எங்கள் அப்பா எங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாரு. வாழ்க்கையில் மேலே போக போக கீழே குனிய கற்றுக்கணும். எங்கள் பாட்டியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்காங்க. சொன்னால் நம்ப முடியாதான், பட் ஒரு காலத்தில் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டுக்கணும். எங்கள் பாட்டிக்கு எழுத படுக்க வராது. எங்கள் அப்பாவை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கை முன்னுக்கு வந்திருக்காங்க. இப்போ கூட நான் பேசுறது அவங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஆனால் வயசாயிடுச்சு இல்லையா,
பட் இன்னைக்கு ஜிஆர்டி ஒரு ஆலமரமாக இருக்குன்னா அதுக்கு அணி வேறவங்க தான். எனக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரூ அவர் பிலவட் கிருஷ்ணா சார். எங்கள் அப்பா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். நிறைய பெரியவங்க வந்து தாயை பற்றி நிறையா பேசியிருக்காங்க. எனக்கு இவங்க பாட்டி, என்னை தாய் போல் வளர்த்தவங்க தான். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் எங்களை நம்பி இருக்குன்னா without doubt she is the only reason. இந்தியாவின் கௌரவம், தமிழ்நாட்டின் பொக்கிஷம். அவருடைய தாயார் திருமதி முத்துலட்சுமி அவர்களை பற்றி, உங்கள் தாயை பற்றி பேசுவதற்கு இயக்குனர் சங்கர் அவர்களை மேடைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு நல்ல விழா, முக்கியமான விழா. இதுக்கு எங்கள் அம்மா முத்துலட்சுமி வந்து ஒரு கிராமத்து பெண். அவ்வளோவா படிக்கலை, ஒரு 8வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. உமையாள்புரம்ன்ற கிராமத்தில் பிறந்தவங்க. இன்றைக்கி இருக்கிற இந்த பொசிஷனுக்கு வந்து அவங்க எந்த விதத்தில் காரணமாக இருந்தாங்க அப்படின்னு எனக்கு எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு தெரில. எங்கள் அம்மாவுக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ கூட, அதுவும் அந்த வாரம் டெலிவரி அப்போ வந்து சிவாஜி சாரோட படம் ஒன்று குங்குமம்னு ரிலீஸ் ஆகிருக்குன்னொடனே இந்த பெயின் இருக்கக்கூடிய அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட அந்த படம் பார்க்கணுன்னு போய் பார்த்து, அதில் வந்து சிவாஜி சாரோடைய பேர் வந்து சங்கர் போல இருக்கு. அப்பயே முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு, பையன் பிறந்தா சங்கர் தான் பேர் வைக்கணுன்ட்டு. அடுத்த ஒரு 2-3 நாள்லேயே நான் பிறந்துட்டேன், எனக்கு அந்த பேரை வச்சுட்டாங்க. சமைக்கிறதுக்கு வந்து திருப்பி அந்த அவரைக்காய், அந்த பசலைக்கீரை, அந்த பொன்னாங்கண்ணி கீரை, பார்த்தா பப்பாளி மரம் வர வச்சுருப்பாங்க. பப்பாளி கூட்டு, பப்பாளி சாம்பார், பப்பாளி பொரியல். என்னம்மா திருப்பி அவரைக்காய் இதே பண்ணிகிட்டு இருக்கிறே அப்படின்னு நாங்கள் சலிச்சுக்குவோம். ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அந்த பொருளாதாரத்தை வந்து எப்படி சமாளிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இப்போ யோசித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் இப்போவும் நான் வந்து உலகம் பூரா எங்கேயோ போய் பல விதமான உணவுகள் சாப்பிட்ருக்கேன். இருந்தாலும் அம்மா கையால் அம்மா சமைச்ச அந்த உணவுக்கு டேஸ்ட்டாக ஈடாக உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அடுத்து நாம் போற்ற இருக்கின்ற தாய்க்குலம் அன்னை திருமதி மேகி அமிர்தராஜ் அவர்கள். அவங்களுடைய சன் விஜய் அமிர்தராஜுடன் அங்கே ஹாலிவுட்டில் தொடர்பு கொண்டு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சார் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. The wonderful thing that Krishna Sweets has done, and congratulations to Krishna Sweets to honor these great women of India. I think they have provided India with immense goodwill around the world. And to all the mothers, hearty congratulations from every Indian living in every part of the world. Take this opportunity. Thank you for having me on the phone. And I hope my mother can hear me. And I just want to say that there has really been no other individual in my entire life who has given me more of herself than my mother. She has given me things when I was growing up that I could think back today and hardly imagine that would have been possible. She put me on the road to belief and faith and success that I never could have imagined, and given me the great opportunity to learn as much as possible to be a good parent. And for that, I will always be eternally grateful. I don't want to take too much of the time, but the most important thing is I wanted to be a part of this evening to honor not just my mother, who has made everything to me, but to all these marvelous women who are seated there, and to women and mothers around India
who are not recognized, but that we take a moment to honor all mothers in our wonderful India. நம் போற்ற போகும் தாய் புஷ்பலதா. அவரது புதல்வர் திருவாளர் G.R.K. ரெட்டி, மார்க் ரியல் எஸ்டேட் குரூப். My mother went from a small place from Vijayawada to all the way in Allahabad after marriage to study. My father went to Bangalore to study engineering. Maybe I took that inspiration from them. After my graduation, I went to Delhi and started on my own. And today, whatever I am, it's because of the inspiration I get from them, the simplicity in their life, how they lead, and the values on which they have lived. And really today, whatever I am today, in terms of doing all the projects, is because of the simplicity and the commitment to them, whatever they have done. It's because of that I am today. And I congratulate Krishna Sweets for doing this great initiative. அடுத்து நாம் போற்ற இருக்கின்ற தாய் சுச்சரிதா ரெட்டி. அவரது புதல்வி டாக்டர் பிரீதா ரெட்டி, MD, Apollo Hospitals. So it's very special when daughters are asked to speak about their mother. There are two kinds of mothers which children have. The first one really, eggs the child on to achieve, to excel, to be the best in whatever they are. And a lot of illustrious sons and daughters have this kind of mother, and they hold great positions in the world. There's another kind of mother. She's like a gentle stream. She's like the shade under a tree. She's like a lamp which lights a dark room. This kind of mother doesn't ask for anything. Her love is unconditional. I think my mother is like that. எங்கள் அப்பா நிறைய ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க. பட் ரொம்ப எப்போ எதுவும் கேட்டால் சொல்லுவாங்க, இஃப் அப்போலோ ஹேஸ் அ மில்லியன் பிரிக்ஸ், we had a million problems. பட் அந்த மில்லியன் ப்ராப்ளம்ஸ்க்கு யார் சுவாமிக்கிட்ட கும்பிட்டு டெம்பிள் சுற்றி சுற்றி வந்தது எங்கள் அம்மா தான். I think a lot of our success has been my mother. Thank you, Mom, and we love you for that. I must thank Mr. Murali and his family for inviting so many children of great mothers, because today I think they have the blessing not only of their own parents, but now they have the blessing of all the mothers who are here on the stage. So God bless you and your family. May your tribe grow and flourish, because a mother prays for not only for herself, but she says, Loka samasta sukhino bhavantu. That's what a mother is all about. Thank you. Last December, Apollo Hospital, after undergoing a massive cardiac surgery, அம்மா ஐசியூவில் இருந்தாங்க. அதாவது நமக்கு வலிக்கும் போது அவங்க கூட இருந்து பழகிடுச்சு, அவங்களுக்கு வலிக்கும் போது நமக்கு கூட இருந்து பழக்கம் கிடையாது. It was not easy going into the ICU to see her in that pain. அப்போ அம்மா சொன்னாங்க, இந்த வலிக்கு என்னை சாவு விட்டுருக்கலாம்டா சொல்லிட்டு கண்ணில் தண்ணீர். ஸோ பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரம் மெடிடேட் பண்ணேன். அவங்க நெத்தியில் கையை வச்சுன்னு கொஞ்சம் நேரம் மெடிடேட் பண்ணேன். மெடிடேட் பண்ணி முடித்த உடனே அம்மா சொன்னாங்க, நல்ல வலி குறைஞ்சிருக்கு, எனக்கு மட்டும் மெடிடேட் பண்ணாத கண்ணா, ஐசியூவில் இருக்கிற மற்றவங்களுக்கு மெடிடேட் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் போ அப்படின்னாங்க.
அதாவது அந்த ஒரு வழியிலையும் there was selflessness. வந்துட்டு அப்பா அம்மாவோட இருக்கிறதுல கிடைச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் மேக்ஸ் மீ செல் எவ்ரி இண்டியன் வேர் எவர் யூ ஆர் இன் த வேர்ல்டு அட்லீஸ்ட் அப்பா அம்மாவோட இருக்கிறதுக்கோசரம் திரும்பி இந்தியாவுக்கு வந்துருங்க. அதுதான் சொல்லுவேன். ஏன்னா இதை மீறி ஒரு சந்தோஷமோ இதை மீறி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோ லைஃப்பில் எதுவுமே கிடையாது. தேங்க்ஸ்மா. நீ எனக்கு பண்ணதெல்லாம் if it is removed from me, I am nothing in life. It's all because of you. Thanks, Mom. அடுத்து நாம் போற்ற இருக்கின்ற தாய் கரீமா பேகம். ஏஆர் ரஹ்மானின் தாயார் கரீமா பேகம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவரது சகோதரி ரஹானா அவர்களை மேடைக்கு அழைக்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். ரஹ்மான் யூஎஸில் இருக்காரு. எனக்கு ஃபோன் பண்ணி இந்த ஒரு இமெயில் அனுப்பிச்சார், அம்மாவை பற்றி நீ படிக்கணும் அப்படின்னு. ஐ விஷ் ஐ வாஸ் தேர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவரோட சார்பில் அவர் எனக்கு அனுப்பிச்ச இமெயிலை ட்ரான்ஸ்லேட் பண்ணி நாங்கள் இங்கே படிக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே, யா அமீனுல்லா. தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது, நபிமொழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை பொறுத்தவரை இது மிகவும் உண்மையே. ஏனெனில் என் தாயார் உறுதியாக இருந்து என்னை இசையில் ஈடுபடுத்தி இருக்காவிடில் இந்த வாழ்க்கையின் எல்லா இன்பங்களையும் அன்பையும் இழந்திருப்பேன். இந்த புகழும் பணமும் எங்களை வளர்க்க என் தாய் சிந்திய கண்ணீரையும் பட்ட அவமானங்களையும் ஈடு செய்ய முடியாது. நான் என்னை தாழ்வாகவும் வாழ்க்கையை சுமையாகவும் எண்ணிய போது, நீ ஏன் மற்றவருக்காக வாழக்கூடாது, உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்குமே என்று என் தாய் கூறியது என் நினைவில் இருக்கிறது. அந்த மந்திர வார்த்தைகள் தான் என்னை வாழ்வதற்கும் மேலும் சிறந்த பணிகள் தொடர்வதற்கும் உதவியாயிருக்கிறது என்று உணர்கிறேன். என்னுடைய முதல் பாடல் சின்ன சின்ன ஆசையின் இசைப்பதிவிற்கு முதல் நாள் என்னுடைய இசை நண்பர்கள் என்னை கைவிட்ட போது என் தாய் என்னுடன் இருந்தார். இசை உன்னிடம் இருக்கிறது, வேறு எவரும் தேவையில்லை என்றார். இசைப்பதிவு முடிந்து பாடலை கேட்டவரின் கண்களில் கண்ணீர். என் பிரார்த்தனைகள் பலித்து விட்டது, இந்த பாடலில் தெய்வீக அருள் இருக்கிறது என்று கூறினார் என் தாயார். என் தாயை பற்றி எழுத வேண்டுமானால் அது பெரிய புத்தகமாகிவிடும். இந்த கௌரவத்தை என் தாய்க்கு அளித்தவர்களுக்கு நன்றி கூறி சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். இந்த கௌரவத்தை பெற்ற மற்ற தாய்மார்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ஹோ. தேங்க்யூ வெரி மச். தாய்மையை போற்றி வணங்கும் இந்த விழாவினை மிகவும் சிறப்பான முறையில் மிகவும் அழகாக ஏற்பாடு செய்திருக்கிறார் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி என்கிற அனந்த பத்மநாபன். முதலில் நாம் அழைக்க இருப்பது கர்னல் முனைவர் திருவாசகம் அவர்கள். என் தாய் தனுஷ்கோடி அம்மாவுக்கு 87 வயது. உடலில் தளர்ச்சி, அயர்ச்சி, ஆனாலும் கூட மனபலத்தில் இங்கே வந்திருக்கிறாள். ஊரெல்லாம் தூங்குகிற பொழுது தன்னைத்தானே உசுப்பி விட்டு கொண்டு அந்த 1/4 ஏக்கர் நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சி கழனியாக்கி அதில் வந்த வருமானத்தை வைத்து உணவு கொடுத்து உருவாக்கிய உடம்புதான் இந்த திருவாசகத்தின் உடம்பு. பிற தாய்மார்கள் எல்லாம் இடுப்பு வழியில் பிள்ளை பெற்றிருப்பார்கள். என் தாய் வயல்வெளியில் பிள்ளை பெற்றவள். நான் வயல்வெளியில் பெற்றப்பட்டவன். பிற தாயெல்லாம் பாலும் பழமும் கொடுத்து வளர்த்திருப்பார்கள். என் தாய் எனக்கு கொடுத்தது கூழும் சாதாரண குழம்பும் மட்டுமே. நண்பர்களே, 8 டிகிரி பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று தன் வயிறை சுருக்கி கொண்ட தாய் என்னுடைய தனுக்கோடி அம்மா. வற்றாத வறுமை, ஆனாலும் தன் பிள்ளைக்கு வளமான கல்வி கொடுத்திருக்கிறாள். இங்க இருக்க தாய்மார்கள் எல்லாம் வேகமா வந்து இந்த சேர்ல உட்கார்ந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியும், தமிழ் படிக்க தெரியும். ஒருவேளை நான் வராமல் இருந்தா எங்க அம்மாவுக்கு எங்க உட்காரணும்னே தெரியாது. அவளுக்கு கையெழுத்தும் போட தெரியாது, படிக்கவும் தெரியாது. ஆனா நீ படிக்கவும் கையெழுத்து போட தெரியாட்டாலும் கூட உன் மகன்
வருடத்திற்கு 1,00,000 பேருக்கு துணைவேந்தராக கையெழுத்து போட்டு பட்டம் கொடுத்துக் கொண்டிருக்க என்பது உண்மையும் கூட. அதிலும் உலகமே வியக்குகிற நம்முடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்துல் கலாமுக்கு கௌரவ பட்டம் கூட படிக்காதவனுடைய மகன் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கார் என்பதை மறுக்கிறேன். அடுத்து நாம் அழைக்க இருப்பது முருகவேல் ஜானகி ராமன், நிறுவனர் தலைவர் பாரத் மேட்ரிமோனி. மிகவும் ஒரு வறுமையான சூழ்நிலையில் தான் நான் படித்து வளர்ந்தேன். அவ்வளோ வறுமையிலும் கூட எங்கள் அம்மா நீ பரவாயில்ல படித்தது போதும் வேலைக்கு போ அது மாதிரி சொன்னதே கிடையாது. நானும் நினைப்பேன், என்னடா இவ்வளோ வறுமையாக இருக்க, எப்போனா சொல்லுவாங்களா நம்மளை படிக்க வேணாம் வேலைக்கு போன்ட்டு. இது என் தாய்க்கு மட்டும் கிடையாது, இந்தியாவில் அனைத்து தாய்களுக்கும் அது உரித்தான குணம் என்னென்னா, நம்ம எவ்வளோ கஷ்டாலும் பட்டாலும் பரவாயில்ல, நம்ம பசங்க நல்லா இருக்கணும். அந்த கஷ்டத்தை மீறி இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்குன்னா அது காரணம் அவங்க பண்ணுற அந்த கஷ்டம்தான். ஸோ இன்றைக்கி எவ்வளோ அவார்டு வாங்கலாம், விருது வாங்கலாம், அச்சீவ் பண்ணலாம், அதுக்கு பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் இருந்து பண்ணதுக்கு எங்கள் அம்மா தான். ரொம்ப தேங்க்ஸ்மா. அடுத்து நாம் அழைக்க இருப்பது ஷெஃப் சீதாராம் பிரசாத் என்பவர். இவருடைய அன்னையார் திருமதி காமாட்சி அவர்கள். நான் நானும் என்னோட சகாக்கள் என்னோட டீம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எங்கள் குரூப் ஆஃப் ஜிஆர்டி ஹோட்டல்ஸில் 9 ஹோட்டல்ஸ் இருக்குது. ஒரு 3000 பேருக்கு நாங்கள் சாப்பாடு போட்டுட்ருக்கோம். 3000லேருந்து 4000 பேருக்கு சாப்பாடு போடுறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான சாப்பாடுகளும் எனக்கு கற்றுட்ருக்கிறேன். நான் எங்கே போனாலும் அங்கே ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ரசம் ரைஸ் இருக்கான்னு எடுத்து ரெடியாக வச்சு வைங்க, நான் சாப்பிட்றேன்னு சொல்லுவேன் நான். ஸோ ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்பெண்ட் மோர் டைம் பிகாஸ் ஆஃப் மை ப்ரொஃபஷன் வாட் எவர் இட் இஸ். பட் இன்னிலேருந்து ஐ திங்க் whenever I get time I should spend more time with my mother. That is what is my aim. Thank you. அடுத்து நாம் அழைக்க இருப்பது வீணை காயத்ரி. தாயார் கமலா அஸ்வத்தாமா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சின்னப்பவே எனக்கு வீணை கற்றுக் கொடுத்தது எங்கள் அம்மா தான். எல்லாமே சொல்லி கொடுத்த, ஜஸ்ட் நாட் மை குரு. எங்கள் அம்மா ஆட்டம் ஒரு லேடியை பார்க்குறது என்ன இதுவரையிலும் நான் பார்த்ததில்லை. பிகாஸ் உமன் செலிப்ரேஷன் அப்படின்னு இவ்வளோ கேட்குறோம். இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் வேரிங் டாட்டர்ட் ஜீன்ஸ் அண்ட் டிஷர்ட். மை மதர் இஸ் அ ட்ரூ இண்டிபெண்ட் இண்டிவிஜுவல் உமன். எந்த வயசுலேயும் எங்கள் அம்மா அவங்களோட சம்பாத்தியம் அவங்களே சம்பாதிச்சுண்டு, ஷீ பேஸ் ஹர் ஓன் பில்ஸ், ஷி லிவ்ஸ் ஆல் பை ஹர் செல்ஃப். ஷீ டசன்ட் லைக் டு டேக் எனி ஹெல்ப் ஃப்ரம் எனிபடி. ஆல் ஷி நோஸ் இஸ் டு ஹெல்ப் அதர்ஸ். அது இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஷி இஸ் 78. ஷி டஸ் ஈவன் நவ். ஷி இஸ் ஸோ இண்டிவிஜுவலிஸ்டிக் அண்ட் இண்டிபெண்ட் and so helpful to everybody in this world. I don't know, I have no words to thank Sri Murali Garu, Sri Krishna Sweets. Thank you so much. அடுத்து நாம் அழைக்க இருப்பது பாலாஜி சுவாமிநாதன். இவர் ICICI பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் சிங்கப்பூர் இவற்றிலும் பணி செய்து திறமையின் முத்திரையினை பதித்தவர். இவருடைய அன்னை கமலா சுவாமிநாதன். கமலத்தின் செல்வன் பாலாஜி சுவாமிநாதன் அவர்களை அழைக்கிறோம். Good evening, everybody. And if I am where I am today, if I have a good name in society, it is because of the values that my mother and father gave me. When I was doing my chartered accountancy, and as many of you know, it is a tough exam. And for people like me with average intelligence, it is even a tougher exam. The only way I could pass the exam was I had to get up at 3:30 in the morning. And my mother used to wake up at 3:30 in the morning to make me that cup of coffee, which would keep me alive and kicking between 3:30 and 7:30. She didn't have to do it, but she did it. I look back, and if I am what I am today, it is that cup of coffee. When I was going through my chartered accountancy, and I had those huge books and huge papers to go through, I needed help. And she was there, willing to make copious notes for me, willing to work alongside me, writing stuff for me, which I could read later. If I am what I am today, it is because of her. So once again, I want to say a great thank you, and I love you, Mom. திருப்பூர் திரு KR நாகராஜன் அவருக்கும் அவரது தாயார் திருமதி கருணாம்பாள் அம்மையாருக்கும் அன்னையர் தின சல்யூட்டுடன் அவரை அழைக்கிறோம். மிகப்பெரிய சொத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னா 3 வேளை சாப்பாடு இல்லைங்கிற குறையை தவிர மீது எல்லாமே கஷ்டகாலத்தில் நான் வளர்ந்தேன். அந்த அனுபவ அறிவு எனக்கு அந்த காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறத மிகப்பெரிய சொத்தாக நான் இன்றைக்கி நினைக்கிறேன்.
எங்கள் பெற்றோருக்கு 2 பசங்க, நான் சின்னவே பெரிய சிதம்பரநாதன்னு. எங்களை நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப இந்த வேலையில், தோட்டத்து வேலையில் எல்லா வேலையுமே அவங்க வந்து இன்வால்மெண்ட்டை கூலி வேலை செய்கிறத விட மோசமாக அந்த வேலையை அவங்க செஞ்சு எங்களை படிக்க வச்சாங்க. எஸ்எல்சி படிக்கிறது எங்கள் வீட்டில் கரண்ட் லைட் இல்லை, சைக்கிளை தொட்டு பார்க்க தான் முடியும். எங்கள் அப்பா கொஞ்சம் வேறுபட்ட வாழ்க்கை வாழ்ந்ததுனால மிகப்பெரிய வசதியாக இருந்திருக்கலாம். நேர்மை மட்டுமே எங்கள் அம்மா எங்கள் அப்பா வாழ்ந்ததுனால இன்றைக்கி நாங்கள் எங்கள் அண்ணன் எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துகிட்ருக்கோம். நான் வயிற்றில் இருக்கிற போது எங்கள் அம்மா பண்ண வேலை என்ன அப்படின்னா, ராட்டையில் நூல் நூக்கிறது. அந்த ராட்டையில் நூல் ஊற்றி கதற்கடை கொண்டு சிட்டத்தை போட்டு வாங்கிட்டு வந்து ஒரு கல்லாப்பெட்டியில் பணத்தை போட்டு வைப்பாங்க. சென்டிமெண்ட்டாக எனக்கு இன்றைக்கி அந்த கல்லாப்பெட்டியவே கொடுத்துருக்காங்க. இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு எங்கள் அம்மா கொடுத்த கல்லாப்பெட்டி இன்னும் இன்றைக்கி கடையில் இருந்துகிட்ருக்கு. அவங்க நூற்ற நூல் இன்றைக்கி 10,000 நெசவாளர் கொடுத்ததுக்கு இன்றைக்கி வாழ்வு அடுப்பறிஞ்சிட்ருக்கு. அடுத்து தன்னுடைய அன்னையை பாராட்டி 2 வார்த்தைகள் சொல்ல வருகிறார். நீயா நானா கோபிநாத். நான் எந்த கஷ்டமே பட்டதில்லை, வறுமையை சந்திக்கவில்லை, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படவில்லை, போராட்டம் பெரிதாக இல்லை, பெரிய அளவுக்கு ராப்பகலாய் கண் விழிக்கவில்லை. ஆனால் என் குடும்பம் சில நேரங்களில் சாப்பாட்டுக்கு கூட தவித்திருக்கிறது. அது கூட தெரியாமல் என்னை அம்மா வளர்த்துருக்கிறார் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். மிகப்பெரிய விருதாக நான் இதை தான் பார்க்குறேன். பிகாஸ் நிறைய நேரங்களில் விருது என்பது ஒரு விதிக்கு அடிப்படையில் நடக்குது. துப்பாக்கிகளுக்கே பெரும்பாலான நேரங்களில் விருது கொடுக்கப்படுது. அதை சுட்டவனுக்கு விருதே கொடுக்கறதில்ல. சரியாக சுட்டார் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி. என்னுடைய முதல் புத்தகத்தில் நான் ஒரு முன்னுரை எழுதியிருந்தேன், தேவதைகளின் எல்லா அம்சமும் பொருந்திய என் அம்மாவுக்கு அப்படின்னு. அதான் உண்மை. தட்ஸ் மை மாம். உலகத்திலேயே பெண்ணை முழுமைப்படுத்துகிற ஒரு வார்த்தை அப்படிங்கிறது ஐ திங்க் தேவதைங்கிறது. நான் இமோஷனலி ஆக மாட்டேன். ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா வேகமாக பேசுகிற டைப் தான். உலகத்தில் எதை வேணாலையும் அம்மாவுக்காக விட்டு கொடுக்கலாம். அம்மா மட்டும் ஒரு நாள் விட்டு கொடுக்கூடாது. தேங்க்யூ. மணியான மகனை பெற்றவர் திருமதி மணி அம்மாள் அவர்கள். எங்கள் அம்மா பேரும் பிச்சு மணியம்மாள். பேர் வந்து நாங்கள் வந்து மணியம்மாள் அப்படின்னு கூப்பிடுவோம். மணியம்மாள் இங்கே போட்டிருக்காங்க. என்னுடைய அப்பா அதோ அங்கையா பாண்டியன்னு உட்காந்துருக்காங்க. அவர் வந்து டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூலாக போய் இந்த மேப்பில் கங்கை எங்கே இருக்குது, காவிரி எங்கே இருக்குதுன்னு கேட்பாங்க. நான் கரெக்டாக வங்காள விரிகுடாவை காட்டுவேன். எங்கள் அப்பா வந்த கிளாஸில் நானே காட்டியிருக்கேன். ஸோ அவ்வளோ சிறப்பாக படித்தவன் நான். அடிக்கடி அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் அது இதுன்னு இருக்கிறதுனால முழுக்க நாங்கள் அம்மா கிட்ட தான் வளர்ந்தோம். எங்கள் அம்மா வந்து இந்த படிக்காதவன் படத்தில் நான் ஒருத்தன் வந்து லவ்வுக்காக என்கிட்ட ஹெல்ப் கேட்க வரும்போது, பொண்ணோட அப்பா யார், ரவுடியா அரசியல்வாதியா தொழிலதிபர் அப்படின்னு கேட்பேன். அதுக்கு அவன் 3ன்னு சொல்லுவான். அது மாதிரி எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு அம்மாவும் இருந்தாங்க, அப்பாவாகவும் இருந்தாங்க, குருவாகவும் இருந்தாங்க. 3 ரோல் ப்ளே பண்ணாங்க. ரொம்ப கண்டிப்பானவங்க. ஒரு அடி ஸ்கேலை கொடுத்தா 2 அரை அடி ஸ்கேலாக மாற்றுவாங்க. அப்படி விழும் சார் அடி தப்பு பண்ணாக்க. ஆனால் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லலான்னு நினைக்கிறேன். திருநெல்வேலியில் சாலைக்குமரன் கோயில்னு முருகன் கோயில் சைடில் ஒரு புக்கு கடை இருந்துச்சு. அதுலேருந்து யாருக்கு தெரியாமல் ஒரு புக்கை நைஸாக லவட்டிட்டேன். திருடின உடனே அந்த கடைக்காரன் நோட் பண்ணிட்டான். நோட் பண்ண உடனே எப்படி கேட்குறது, ஒரு ஃபேமிலியாக வந்திருக்காங்க, அம்மாலாம் காசு கொடுக்குறாங்க, பையன் எடுத்த புக்குக்கு காசு வரல. அது நாங்கள்லாம் நடந்து போயிட்டுருக்கோம், பின்னாடியே வர்றான் அவன். நான் நைஸாக திரும்பி பார்க்குறேன், கடையில் உள்ளவன் நம்ம பின்னாடியே வரான். நானும் என் சிஸ்டர்ண்டு நீ எடுத்ததை அவன் பார்த்துட்டான் அப்படிங்கிறான். கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னேன். இன்னொன்னே நீ தானே எடுத்த, என்னையை மாட்டி விட்றேங்கிறாவா. 2 பேரும் கூட்டுக்கிழமை தான் பண்ணோம். பட் என்னையை மாட்டி விடலான்னு அவள் பிளான் பண்ணிட்டா. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தா அவங்க வந்தான். ஆனால் அந்த கடைக்காரன் ரொம்ப சூப்பர் மேடம், உங்கள் பையன் புக்கை திருடிட்டான்னு சொல்லலை, ஒரு புக்குக்கு பேமெண்ட் கொடுக்கல மேடம் அப்படின்னு கேட்டான். இல்லையே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன்னு அம்மா சொன்னாங்க. இந்த புக்கு மேடம்னு என் பாக்கெட்லேருந்து எடுத்துட்டான். அதை எனக்கான ஆஹா, சாதாரண டைம்லேயே ஒரு அடி ஸ்கேல் அரை அடி ஸ்கேலாக மாறுமே,
மாபெரும் குற்றம் இழைத்திருக்கிறோமே, என்ன நடக்குமோன்னு பயந்துக்கிட்டே வீட்டுக்கு வந்தோம். அம்மா வந்தாங்க, ஒன்றுமே சொல்லலை. பஸ்ஸில் வரும்போது பஸ்ஸில் வரும்போது ஒன்றும் சொல்லலை, அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தாங்க. நாங்கள்லாம் என்னைக்கு எடுக்காத புக்கு அன்றைக்கி எடுத்து வச்சுட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்டேன். எனி டைம் பூகம்பம் வெடிக்கொண்டு உட்காந்துருக்கேன். அப்புறம் பார்த்தேன், அப்படி இங்கிட்ட கிராஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானே எப்போவுமே மண்டி போட்டு நின்றுவேன் அடி வாங்குறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி நானே மண்டி போட்டு நின்றும் பார்த்தேன். ஒன்றுமே சொல்லலாமா. சொன்னாங்க, டேய் நீ நல்லா படித்து பெரிய ஆளாக வரணுன்னு தான்டா நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணால் நல்லா இருக்குமாடா, எனக்கு அது மரியாதையாக இருக்குமா, இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாதேன்னு சொன்னாங்க. தட் இஸ் அ கிரேட் ட்ரீட்மெண்ட் அண்ட் தட் இஸ் த பிக்கெஸ்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் மீ. அதுக்கப்புறம் நான் அதை செய்யலை. நான் அந்த மாதிரி அம்மா பேரில் மணியம்மாள் அறக்கட்டளைன்னு ஒன்று அமைத்து நிறைய ஏழை குழந்தைகளுக்கு வருஷம் ஃபீஸ் கட்டுறேன். அப்புறம் அந்த ஹார்ட் எயில்மெண்ட் உள்ள குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இது மாதிரி விஷயங்களை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்து நாம் அழைக்க இருக்கும் குழந்தை பத்மஸ்ரீ ஆறுமுகம் சக்திவேல் அவர்கள், அன்னையார் திருமதி பழனி அம்மாள் அவர்கள். எங்கள் தந்தையார் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. அவர்கள் சிறு வயதிலேயே இறந்து விட்டார்கள். அதற்கப்புறம் எங்கள் குடும்பத்தை கட்டி காத்து வளர்த்தவர்கள் எங்கள் அன்பு அன்னையார் அவர்கள் தான். நான் எப்போதுமே சொல்வது உண்டு, முக்கியமாக இப்பொழுது வரும் குழந்தைகளுக்கு, யார் ஒருவர் தாய் தந்தரை மதித்து வணங்கி நடக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார்கள் என்று. என்னை பொறுத்தளவுக்கு நடமாடும் தெய்வம் எங்கள் அன்னைதான். தெய்வத்தை நாம் யாரும் பார்த்ததில்லை, ஆனால் அன்னையை உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு ஒரு சிறிய வலி என்றாலும் அன்னை அவர்கள் துடிதுடித்து போய்விடுவார்கள். அதுதான் தெய்வம் என்பது. அவரிடம் போய் நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், எனக்கு ஒன்றும் வேண்டாம்ப்பா, நீங்களாம் நல்லா இருந்தால் போதுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் உயர்ந்தவர். எல்லா தாய்மார்களுமே அந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள் தான். மறுபடியும் நான் சொல்லுவதெல்லாம், பெற்றோர்களை மதித்து நடங்கள், கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். வாசன் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் தனிப்பெரும் தலைவர் டாக்டர் அருண் அவர்கள். டாக்டர் அருண் அவர்களை பெற்ற அன்னையார் திருமதி ராஜேஸ்வரி அவர்கள், டாக்டர் ஏஎம் அருண் அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து தாய்மார்களையும் வணங்கி, என் தந்தையார் இருக்கும்போது எனக்கு வயது 16. ஒரு மருந்தகம் திருச்சியிலே. என்னோடு பிறந்தவர்கள் ஒரு தம்பி, ஒரு தங்கை. என் தாயார், தந்தையார் இருக்கும்போது எனக்கு வயது 16, எங்கள் தாயாருக்கு வயது 40. 14 ஊழியர்கள் கொண்ட ஒரு சின்ன நிறுவனமாக இருந்த எங்கள் நிறுவனம் இன்று கண் மருத்துவமனைகள், மற்ற மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், 8000 ஊழியர்கள் கொண்ட நிறுவனம் வளர்க்கிறது. மற்றெல்லாம் பேசிட்டாங்க, என்ன பேசுகிறதெல்லாம் பேசிட்டாங்க. அவ்வளவு சிரமப்பட்டு என்னோடு கூட இருந்து நிலைக்கு ஆளாக்கின என் தாய்க்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். திறம்பட பணியாற்றி படிப்படியே உயர்ந்து மிகச்சிறந்த நீதிபதியாக அந்த பதவியை அடைந்திருப்பது பெருமை தருவதாக இருக்கிறது. இவரது தாயார் திருமதி சாரதா வெங்கட்ரமணி அவர்கள், பிரபா ஸ்ரீதேவன் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி. தாய் மையே வணக்கம். அம்மாவை பற்றின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா பட்டினத்தார்லேருந்து ஆதிசங்கரர்லேருந்து எல்லாரும் அந்த அம்மான்னு தான் அவங்க உருகியிருக்காங்க. நான் சிலதை சொல்கிறேன். நாங்கள் ஒரு கூட்டு குடும்பத்தில் வளர்ந்தோம். அதில் தன் குழந்தைக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் அது நாங்கள் பார்த்து கற்றுன பாடம். அது ரொம்ப பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு எங்கள் அம்மா தினம் எங்கள் எல்லாருக்கும், தட் இஸ் நான், எங்கள் கசின்ஸ் எல்லாருக்கும் ஒரு இலக்கிய புஸ்தகத்துலேருந்து ஒரு சாப்டர் ஒவ்வொரு நாள் படிப்பாங்க. நாங்கள் ஹோம்ஒர்க் பண்ணலைன்னாக்கா அன்னைக்கு யார் குற்றவாளியோ அவள் கேட்க முடியாது. ஸோ த பிரைபே இலக்கியம் சுவை தான். அந்த பேஷன் ஃபார் புக்ஸ் ஐ திங்க் எங்கள் அம்மாவுக்கு தான் நான் கொடுக்கணும். எங்கள் குடும்பம் ரொம்ப பெருசு. ப்ராக்டிக்கலி எவ்ரிடே கல்யாணம், இல்லாட்டா வளகாப்பு, சீமந்தம், அந்த மாதிரி ஏதோ நடந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு கல்யாணம்.
அப்போ நான் போய் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா எனக்கு வந்து நல்லா கட்டிக்கிற, எனக்கு ஏதோ திருப்பி திருப்பி ஒரே புடவை கட்டிக்கிற மாதிரி எனக்கு தோன்றுறது, எல்லாரும் கசின்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டைலிஷ் சாரீஸ்லாம் கட்டின்னு இருக்கா அப்படின்னு. அப்போது அம்மா வந்து முதல்ல திருப்தி இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸு நீட்டாக இருக்கணும் அவசியம்தான், ஆனால் நம்ம என்னங்கிறதா முக்கியம், நம்ம உடுத்திக்கிற உடை இல்லை அப்படின்னாங்க. அந்த 17 வயசில் எனக்கு அதோட முழு பரிமாணம் புரியலை. அது விரிவடைஞ்சிட்டே இருக்குது இன்று வரை. அப்புறம் இங்கே வந்திருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும், எதிர்க்க உட்காந்துருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும், அப்புறம் தாயுமானவர்களாக இருக்க எல்லா அப்பாக்குள் இருக்கிற தாய்மைக்கும் பிக் சல்யூட். தேங்க்யூ. பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்கள், இப்படி ஒரு பிள்ளையை பெற்ற புண்ணியவதி சுலோச்சனா அவர்கள். இதில் போற்றப்பட்டிருக்கின்ற தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக்கொண்டு, வாழ்த்து பெற்றிருக்கின்ற அவர்களது மணிச்செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, எனக்கு மேடையில் ஜாஸ்தி பேசி பழக்கமில்லை. என்னுடைய தந்தையார் உணர்வூட்டிய தமிழிசையில் நான் என்னுடைய தாயாரை பல தருணங்களில் உணர்ந்திருக்கின்றேன். ஓயாமல் ஓராண்டு ஒருங்கே சுமந்து பெற்று காயாமல் நனையாமல் காத்து வளர்க்கும் தெய்வம் தாயை நீ மறவாதே, பெற்ற தாயை நீ மறவாதே. இது ஒரு கீர்த்தனம். அடுத்து சினிமாவில் எங்கள் காலங்கள் வரைக்கும் நல்ல பாடல்கள், நல்ல தாய் பற்று, தாய் பாசம் பற்றிய பாடல்கள்லாம் நிறைய கேட்டு நாங்கள் வளர்ந்துருக்கோம். அதில் என்னுடைய தந்தையார் அகத்தியரில் பாடின பாட்டு ஒன்று இருக்குது. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இப்படி எல்லா வகைகளிலும் எனக்கு ஒரு நல்ல தந்தையை காட்டி அவர் சொல்படி என்னை நடக்க வைத்து எங்களை வழி நடத்துகின்ற அன்பு தாய்க்கு இந்த தருணத்தில் என்னுடைய உளமார்ந்த நன்றியை நெஞ்சார தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து திறமைசாலி பெண்மணி அகிலா ஸ்ரீனிவாசன் அவர்கள், இவரது தாயார் திருமதி சுமதி ரகுராமன் அவர்கள். எங்கள் அம்மா சுமதி ரகுராமனை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, அவங்க திருச்சியை சேர்ந்தவங்க. அவங்க அப்பா ஒரு டாக்டராக இருந்தார் அந்த காலத்துலேயே. My mother has faced enormous personal tragedies and trials and tribulations in her life, and I am the only surviving child for her. And in the journey of such pain and such trials, she could hold her head. She had a complete faith and surrender to God. And ஒரு தூய்மையான உள்ளம், ஒத்தரை பற்றி ஒரு ஆங்காரப்பட தெரியாது, அவ்வளவு ஒரு நல்ல மனசு, ஒரு புனிதமான மனசை வச்சுட்டுருக்கிறவா எங்கள் அம்மா. அவங்களோட அம்மா இன்னும் இருக்காங்க 92 வயசில், அவங்களும் அதே மாதிரி தான். அண்ட் அவங்க 2 பேரும் தான் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன். அண்ட் ஐ ஒன்லி விஷ் ஐ இம்பைப் ஹர் குவாலிட்டிஸ். அண்ட் இன் திஸ் ஃபோரம் ஐ வாண்ட் டு டெல் ஹர் தட் I owe everything to you, and she is an exemplary woman of extraordinary inner strength and courage, and that is what I wish to take from my mother. Thank you very much. நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் இது அடக்க முடியாது. இவ்வளவு அற்புதமாக ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கிறப்போ நெகிழ்ந்து போனோம். இந்த அன்புங்கிற ஒரு விஷயம் இன்னும் பரவணும். அது தாய் அன்பு அப்படிங்கிறது இன்னும் ஒவ்வொருத்தரும் தினந்தோறும் மற்றவங்களை நேசிக்கிறப்போ அவங்க தாய் அவங்களிடம் எவ்வளோ அன்பு காட்டினாங்களோ அதையவே திருப்பி செஞ்சால் இந்த உலகம் அமைதி பெறும்னு
முதல்ல சொன்னதே மறுபடியும் சொல்கிறேன். என்னோட இந்த விழாவுக்கு தோள் கொடுத்தவங்க நிறைய பேர், அவங்க அத்தனை பேருக்கும் எனது மனமான நன்றி. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. ஓய்தல் இன்றி ஊருக்கும் உழைப்போம், உழைப்பின் பலனில் இறைவனை காண்போம். தடைகள் வந்தால் சிரித்தே ஏற்போம், தாங்கும் தோள்களில் வலிமையை சேர்ப்போம். புதிதாய் பிறந்த உணர்வுகளோடு புன்னகை ஏந்தி புதுமைகள் செய்வோம். நம் வாழ்வில் நாம் மனம் மகிழும் தருணங்கள் எத்தனையோ, ஆனால் இது நாம் மனம் நெகிழும் தருணம். ஆம், தாயை நினைத்து, தாய்மையை நினைத்து நாம் மனம் நெகிழும் தருணம். சாதாரண பிள்ளைகளை சாதனை பிள்ளைகளாக்கிய சரித்திர தாய்மாரே, ஈன்ற பொழுதை விட இன்றைய பொழுதில் தன் மக்களை பார்த்து பூரித்திருக்கும் பொறுமையின் சின்னங்களே, ஏற்றிய அன்னையை போற்றியே வாழ்ந்திடும் புகழ்வாய்ந்த புதல்வர்களே, புதல்விகளே, நாராயணி பெற்றெடுத்த நன்முத்தே, மகாதேவ ஐயரின் மகத்தான புதல்வரே, ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளியே, கலாவை துணை சேர்த்த கனவானே, காதல் ஒருவனை கைப்பிடித்தது மட்டுமன்றி அவன் காரியம் யாவிலும் கை கொடுக்கும் கலாவே, விழாவுக்கு ஒத்துழைத்த இனிய உள்ளங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். தாய்மைக்கு வணக்கம். தாய்மை என்பது என்ன? தாய்மை என்பது தனிப்பண்பு, அது தருவதோ நமக்கு தனித்தெம்பு. இதில் உனக்கும் எனக்கும் ஏன் வம்பு? உன் உலகம் அவளே, நீ நம்பு. கருவறைதான் ஒரு பிள்ளை தரும் என கனவு கண்டே வாழ்ந்திருந்தேன். மண்ணில் சொர்க்கம் பூமியடி, நம் தாய்தான் வாழும் சாமியடி. வாழும் நாள் வரை அவள் பாதம் பிடி, நீ மறைந்த பின்னும் உன் புகழ் வாழுமடி. நமக்கெல்லாம் உயிர் தந்த தாயை உயிரெழுத்துக்களால் வணங்குகிறேன். அன்பும் அருளும் அவளேதான், ஆக்கும் திருவும் அவளேதான், இன்பம் தருவதும் அவளேதான், ஈடில்லா உறவும் அவளேதான், உணவு தருபவள் அவளேதான், நம் ஊனில் உணர்வும் அவளேதான். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நம்மை ஏந்தி பிடிப்பவள் அவளேதான். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நம்மை ஏந்தி பிடிப்பவள் அவளேதான். ஐயம் தீர்ப்பதும் அவளேதான். ஒற்றை கைப்பிடி சோற்றினிலே 1000 பாடம் தருவதும் அவளேதான். அவ்வியம் பேசத் தெரியாத அந்த அற்புத தெய்வமும் அவளேதான். கணக்கு போடும் உறவுகளை இணக்கமாய் பார்ப்பதும் அவளேதான். பிணக்குகள் 100 வந்தாலும் அவளை பிள்ளையை பிரியாதிருப்பதும் அவளேதான். பஞ்சினை போன்ற மென்மை மனம், பால் தரும் பசுவாய் இனிய குணம், கொஞ்சி வளர்த்திடும் குழந்தைத்தனம், இவை கொடுத்திடும் தாய்தான் தெய்வமடா. இயற்கை கூட பொய்த்துவிடும், இந்த தாய்மை அன்பு என்றும் பொய்க்காது. அன்னையை வணங்கா பிள்ளை இல்லை, அன்னையை வணங்காதவன் பிள்ளையும் இல்லை. இந்த அரங்கில் இருக்கும் அனைத்து தாய்க்கும் என் வணக்கம். நாள்தோறும் நல்லது செய்வோம் என கங்கணம் கட்டிய ஒரு பிள்ளை இங்கே இருக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸின் சிறப்பு மகன், வெள்ளை உடையில் ஒரு விவேகானந்தன், வருடம் முழுவதும் திருநாளாய் நமக்கு வரத்தை கொடுக்கும் இனிய மகன். எப்படி இது சாத்தியம்? ஜனவரி தொடங்கி டிசம்பர் வரை 365 நாட்களும்